ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லியானும். அதுலேயும் வந்து ஓப்பனிங் எடுத்த உடனே பார்த்து நிறைய பிளேயர்ஸ் போயிருந்தாலுமே அவங்க வந்து சூஸ் பண்ணி இந்த வீரர் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஒரு பிளேயர்னா கண்டிப்பாக வந்து அவங்க மட்டும் இல்லை, நம்ம சென்னை ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரே ஆள் வந்து டெவான் கான்வே. ஸோ டெவான் கான்வே 6.25 crores வந்து நம்ம சூப்பர் கிங்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து நல்ல பிக்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து லாஸ்ட் இயர் வந்து டெவான் கான்வே இல்லாத போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரச்சின் அண்டு நம்ம ருத்துவால் அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியலன்றதா உண்மை. ஸோ அந்த இடத்துல ஸ்டேபான நிற்கக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே தான். அதில் வந்து எந்த ஒரு மாட்டு கருத்துமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம அஸ்வின் அண்ணாவே திணறிருந்தார். அவர் கூட வந்து அதை இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம வாங்கினது வந்து ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திரான்னு வரும்போது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க, சரி ரச்சின் ரவீந்திராக்கு ஹியூஜ் அமௌண்ட் போகிறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பையன் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அவருக்கும் அந்த பொட்டன்ஷியல் கேபபிள் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம் வந்து நம்ம சிஎஸ்கே பாண்டிங் ஏற்ற மாதிரி எந்த பிளேயர்ஸ் இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கணும் தான் நினைப்பாங்க. அந்த வகையில் ரச்சினை வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ரச்சினை வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி 4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல பையன் தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த கீப்பிங் அப்படி வரும்போது ராகுல் திரிபாதி வந்தார். ஸோ ராகுல் திரிபாதி வந்த உடனே வந்து சிஎஸ்கே வந்து மூவ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இவரை வந்து ஒரு பேஸ் ப்ரைஸில் வாங்கி போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கீப்பிங் ஆல்ரவுண்டருக்கு போக மாட்டாங்கன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா டெவான் கான்வே இருக்கார். ஆனால் இப்போ கீப்பிங் வந்து ராகுல் திரிபாதி தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து 3.4 crores வாங்கியிருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருந்திருக்குன்றது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே வந்து ஸோ ஸ்பின்னர் அண்டு பவுலருக்கு தான் போக போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பின்னர் அப்படி வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அஸ்வின் அண்ணா வந்தார். அஸ்வின் அண்ணா வந்து கண்டிப்பாக சென்னை தான் வாங்கியானு முடிவில் இருந்தாங்க போல். புச்சு தூக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் வந்து 9.25 crores வந்து அஸ்வின் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கிட்டாங்கன்றத உண்மை. ஸோ அந்தளவுக்கு காம்படிஷனில் ஹெவியாக இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம ஆர்ஆர் தான். ஸோ நம்ம சேட்டன் வந்து ஃபோனில் சொல்லி போல அதெல்லாம் கிடையாது, அஸ்வின் கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி அடம் பிடிச்சிருப்பார் போல். அவங்களும் புச்சு தூங்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து இவங்க சொல்லிட்டாங்க, ஏப்பா இருப்பா, ஸோ அஸ்வின்லாம் வேண்டாம்ப்பா, அவங்க சென்னைக்கு தான் இப்போ போய் ஆகணும், நீ தேவையில்லாமல் விளையாடாத, உனக்கு வேறு யாரோ பிளேயரை தரேன், நீ வச்சு விளையாண்டுக்கொன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்றத உண்மை. ஸோ வழி இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அஸ்வினை வாங்கிட்டாங்கன்றத உண்மை. ஸோ அதில் வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம தலை தோனியாக இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து ஹாப்பின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம 100 அப்படின்னு வரும்போது யாருப்பா அந்த 100 அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம பார்த்துட்டோம் ஆப்கானிஸ்தான். ஸோ அங்கே வந்து ரஷீத் கான் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆளும் தெரியும். அவர் இருக்கும்போதே ஒருத்தர் வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வராருன்னா கண்டிப்பாக அது வந்து 100 அகமதாக தான் இருக்கணும்னு எல்லாருக்குமே அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட போலிங் ஆக்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவர் லெக் ஸ்பின் போடுறாரா, இல்லை ஆஃப் ஸ்பின் போடுறாரா, இல்லாட்டி கூகுளுக்கு போடுறாரா, ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம சென்னை பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவரை நல்லா யூஸ் பண்ணலான்றதுனால அவரை பிக் பண்ணியிருக்காங்கன்றத உண்மை. ஸோ 10 கோடி கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 5 கோடி வரைக்கும் தான் போயிருந்தாங்க. ஸோ ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி குஜராத் கேட்கும்போது யோசிச்சாங்க, சரி ஓகே நம்ம ஒரு 6 கோடி 7 கோடின்னு சொன்னால் அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்ப்பா, அவன் நினச்சி பார்க்க முடியாத அமௌண்ட் சொல்லிடுவோம்ப்பான்ற மாதிரி. ஸோ டப்பு நம்ம ஸ்டீபன் ஃபெர்மிங் வந்து 2 கேமே அப்படி கட்டிட்டாரு. 10 கோடின்னு அவங்க ஐயோ 10 கோடியான்ற மாதிரி அவங்க ஜகா வாங்கிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன நம்ம வந்து 100 ஆகும்போது வந்து 10 கோடிக்கு வாங்கிட்டோன்றதா உண்மை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இன்னும் 2-3 பிளேயர்ஸ் வந்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நம்ம விஜய் சங்கர் கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஏன்ப்பா வாங்கவே மாட்டேன்றீங்க சொல்லிட்டே அடம் பிடிச்சிட்டு நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சங்கர் வந்தார். அவரையும் வந்து நல்ல பைக் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹை லெவலுக்கு போகாமல் வந்து அவர் வாங்கினது சூப்பர் பைக் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். விஜய் சங்கர் அப்படி என்னதாம்மா பண்ணியிருக்காரு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். இன்னும் சொல்லணும்னா ஒரு மேட்ச் வந்து நம்ம சென்னைக்கு எதிராகவே அடித்தார். ஸோ நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. கடைசி நேரத்தில் வந்துட்டு 4 6 அடிச்சுட்டு இருப்பார் மனுஷன். உண்மையில் வந்து அந்த ஃபார்மில் இருந்த மனுஷன் தான். ஸோ அதற்கடுத்து ரீசெண்ட் பீரியடில் கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் ஃபார்மில் தான் இருக்கார். ரெகுலராக நம்ம டிஎன்பிஎல் மாதிரி எல்லா கேம்லையும் விளையாண்டுட்டு தான் இருக்கார். ஸோ அவரை வந்து பிக் பண்ணது வந்து நல்ல சாய்ஸாக நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து நிஷாந்த் சிந்து. ஸோ அவர் வந்து சிஎஸ்கேல மொத்தம் இருந்தார். ஸோ அவர் வந்து 30 lakhs வந்து குஜராத் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து நல்ல பையன் தான் சொல்லுவேன். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம சமீர் ரிஷி நம்ம சிஎஸ்கே வளர்த்து விட்டு, அதாவது நம்ம தலை தோனி வளர்த்து விட்ட பையன்ப்பா, கண்டிப்பாக சிஎஸ்கே எடுப்பாங்கப்பான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 30 லட்சத்துக்கு இருந்த சமீர் ரிஷிக்கு வந்து
95 லட்சத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி டேட்டாபிள்ஸ் எடுத்துட்டாங்கன்றத உண்மை. ஸோ சமீர் ரிஷுவை நம்ம லாஸ்ட் டைம் வந்து 8.40 கோடிக்கு வாங்கணுன்றத உண்மை. நம்ம அதையும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ 8.4 crores கொடுத்துட்டு இந்த தடவை வந்து 1 கோடி கூட கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கும் தெரியல. இதை பற்றின ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக அப்துல் சமத் வந்து 4.2 crores வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் விஜய் சங்கர் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ விஜய் சங்கர் வந்து 1.20 கோடிக்கு வந்து நம்ம சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல பை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக குமார் குஷக்கரா இருக்கட்டும், அவர் வந்து 65 லட்சத்துக்கு குஜராத் வாங்கினாங்க. அதுக்கு ராபின் மின்ஸ், ஸோ அவர் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவர், அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 65 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம மோகித் சர்மா, வைபவ் அரோரா நிறைய பேர் வந்தாலுமே வந்து சிஎஸ்கே வந்து அந்த சைடு வந்து போகவே இல்லைன்றத உண்மை. ஸோ நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸ்டார்டிங் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போனாலே வந்து விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய பிளேயர்ஸ் வராங்க. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து நிறைய அன்கேப்டு பிளேயர் வந்து சிஎஸ்கே வாங்கி ஆகணும். எப்படி பார்த்தோம்னா சிஎஸ்கே இன்னும் வந்து 13 பிளேயர்ஸை வாங்கணும். ஸோ வெளிநாட்டு ஸ்லாட் வேறு 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ கையில் இருக்கிறது வந்து 15.60 கோடி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு எந்தெந்த பிளேயர்ஸை வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் வந்து கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய அன்கேப்டு பிளேயராக இருக்கட்டும் அண்டு அன்சோல்டு பிளேயர் கூட திரும்பி வருவாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், ஜானி பேஸ்டோ கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ 2 கோடி பேஸ் ப்ரைஸ் வச்சுருந்தாரு, யாருமே வாங்கலை. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. டேவிட் வார்னர், ஸோ டேவிட் வார்னர் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே, இதுக்கு மேலே வந்து டேவிட் வார்னர் வந்து எந்த டீம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் வாங்கியிருக்கலாம் தான் எனக்கும் தோணுது. என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் பிளேயரு, ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அவர் வந்து அன்சோல்டு போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜானி பேஸ்டோ, ஸோ ஜானி பேஸ்டோவில் வந்து ஒரு சிஎஸ்கே எதிராக வந்து ஒரு மேட்ச் விளாண்டுப்பாரு, அதை நம்ம மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ குறிப்பாக வந்து கேகேஆருக்கு எதிராக அடித்த அந்த மேட்ச் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க லாஸ்ட் இயர். ஸோ 260 சேஸ் பண்ணி அடிக்கும்போது ஜானி பேஸ்டோ தான் அங்கேருந்து அடித்து கொடுத்துருப்பாரு. ஸோ இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் வந்து யாருமே போகலன்றது கொஞ்சம் வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து அன்சோல்டு பிளேயர் வரும்போது கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போனால் நல்லா இருக்குன்னு தோணுது. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லைப்பா இன்னும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்கிருக்கலாம் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அடுத்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ண பிளேயர்ஸ் யார், எதனால் வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ திரும்ப முடிச்சுட்டு அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுவது சண்முகம்.